பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அது சட்டமன்றமா அல்லது தேவாலயமா என்கின்ற கேள்வியானது நமக்கு உருவாகி இருக்கின்றது. இந்த கேள்வியானது ஏதோ போற போக்கில் உருவான கேள்வி அல்ல, மாறாக தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவை பொறுப்பை ஏற்று இன்றோடு 100 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 100 நாட்கள்ல அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற முதன்மை அமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் தொடங்கி கடைக்கோடி அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர்கள் வரை சட்டமன்றத்தில் எதை பேசணும், சட்டமன்றத்தில் எது முன்னிறுத்தப்படணும், இன்னும் சொல்ல போனால் அனைத்து சமய நம்பிக்கையும் உள்ள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு இடத்துல நாம் எதை பிரதானப்படுத்தணும் அப்படிங்கிற எந்தவித விழிப்புணர்ச்சியும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமய கருத்துக்களையும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் அவர்கள் தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறார்களோ என்ற கேள்வியானது நமக்கு இன்னும் பிரதானப்பட்டு நிற்கின்றது. அதற்கு காரணம் நேற்று அமைச்சரவையில் இருக்கின்ற நீதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய பேச்சு இதற்கு எல்லாத்தையுமே தீனி போட்டதாக அமைந்திருக்கின்றது. ஏன் நமக்கு இது தோன்றுறது, இது ஒரு அபாயமானது அப்படின்னு நமக்கு தோன்றுறது அப்படின்னு சொன்னால், சட்டமன்றம் அப்படிங்கிறது பல்வேறு சமய நம்பிக்கைகள் உள்ளவர்கள் அவர்களினுடைய நம்பிக்கை பொருந்திய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு சாரார் ப்ரடாமினண்ட்டாக தன்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தன்னுடைய நம்பிக்கையை பிரதானப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது அது சட்டமன்றத்துக்குள்ளேயே அந்த சமத்தன்மை சீர்குலைந்து ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் மற்ற அதற்கு எதிர் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய உரசல் வந்து விடுமோ அப்படிங்கிற நிலையானது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையினுடைய போக்கின் மூலமாக நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு ஏன் நம்ம முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் வரை அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களினுடைய அந்த அணுகுமுறை இந்த செய்தியை நமக்கு சொல்லுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய படங்கள்லாம் சரி இதுவரையிலும் எத்தனையோ படம் நடிச்சிருக்கிறாராம். அந்த நடித்த எல்லா படத்துலையும் அவருடைய பேர் விஜய், இளைய தளபதி, ஏதோ ஒரு தளபதி விஜய்னு வரும். அதன் பிறகு ரசிகர் மன்ற காலத்திலையும் சரி ரசிகர் மன்றத்தில் நடந்த கொண்டாட்டங்களையும் சரி தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு தான் போட்டு பழக்கம். அதே போல இவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்தித்த போது கூட நடிகர் விஜய் அவர்களினுடைய பெயரை தளபதி விஜய் என்று தான் போட்டு எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனால் 107 சீட்டு 108 சீட்டை வெற்றி பெற்ற பிறகு 108 இடங்களில் தெரிவான பிறகு அவருடைய டைட்டிலே மாறி போகுது. காரணம் என்னன்னா, காரணத்தை எதை முன்னிறுத்த போறார்களோ அதை காரணமாக வைத்துக்கொண்டு அன்றிலிருந்து என்னைக்கு இந்த 108 இடங்கள் வந்த உடனேயே இதுவரை நடிகர் விஜயாக இருந்த அவர் சி ஜோசப் விஜய் என்று மாறுறது, எல்லா இடத்துலையும் மாற்றப்படுகிறது. எல்லா இடத்துலையும் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பேரை போட்டு நம்ம பார்க்க முடிகிறது. இதே ஒரு வாட்டி ஹெச் ராஜா அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து அவதூறுகளையோ அல்லது விஜய் அவர்களை குறித்து விமர்சனம் வைக்கும் பொழுது அவர் கிடைக்கிறாரு, அவர் கிறிஸ்டியன் மிஷினரியை சேர்ந்தவர், ஜோசப் விஜய் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா ஒரு பிரஸ் மீட்டில் பேசியிருப்பார். அப்போ நாம் எல்லாமே ஒரு தமிழனை ஒரு மதமாக அடையாளப்படுத்த ஒரு மதவாத சக்தி முன்னிறுத்துது. இந்த ஹெச் ராஜா வன்மத்தை கக்குறாரு, இவர் ஒரு மதவாத சக்தியாக இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, நடிகனா ஒரு தமிழ் நடிகனை ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கின்ற ஒருத்தரை மதமாக அடையாளப்படுத்தி அந்த மனிதனை ஒரு சாரருக்கு உரியவராக மாற்ற நினைக்கிறாரு. இது மதவாதத்தினுடைய ஒரு குழப்பமான சூழ்ச்சி செயல்பாடு அப்படின்னு நம்ம விமர்சித்தோம். யாரை விமர்சித்தோம்? ஹெச் ராஜாவை விமர்சித்தோம். ஹெச் ராஜா அது மாதிரி பேசுவதை கண்டனம் செய்தோம். ஆனால் பாருங்க, வெற்றி பெற்ற பிறகு நடிகர் விஜய் சி ஜோசப் விஜயாக மாறி போனாரு. இதற்கு என்ன காரணம் என்று அந்த அமைச்சரையில் இருந்தவங்களும் பேசல, அல்லது அந்த மாற்றத்துக்கு தன்னை ஒப்படைத்து கொண்ட முதலமைச்சர் அவர்களும் பேசல. அது அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்குது. இன்னொன்று, அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற முக்காவாசி பேர், இன்னும் சொல்ல போனால் சபாநாயகராக இருக்கக்கூடிய பிரபாகர் அவர்கள் சபாநாயகர் உரைன்னு ஒன்று நிகழ்த்தினார். அந்த உரையை முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் போய் கேட்டு பாருங்க. தான் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சரவையில் இருந்ததாகவும் தான் முதல்ல தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து இங்கே வரும் பொழுது இந்த கோட்டை அமைந்திருக்கின்ற இடத்துல இருக்கின்ற ஒரு தேவாலயத்தில் கொண்டு போய் என்னுடைய அம்மா அப்பா விட்டாங்க. என்னை தேவாலயத்தில் நான் பிரார்த்தனை செய்துவிட்டு எனக்காக அவர்களும் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த
பிரார்த்தனையின் முடிந்த பிறகு என்கிட்ட ஒரு சில செய்திகளையும் கருத்துக்களையும் சொன்னாங்க. அவர்கள் சொன்ன செய்தியும் கருத்தையும் நான் வந்து பின்தொடர்ந்து தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இதற்கு காரணம் நான் வந்து அன்று எம்ஜிஆர் அமைச்சரவையில் நான் வந்து தேவாலயத்தில் வந்து பிரார்த்தனை செய்த பிறகு நான் வந்து அடைந்த ஒரு மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு நம்பிக்கைக்குள்ள ஒரு அமைச்சரவையை நடுநாயகமாக இருந்து நகர்த்தக்கூடிய சபாநாயகர் பேசியது, தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளம் காட்டிக்கொண்ட அவர் தேவாலயத்திற்கு சென்றதனால் தனக்கு ஏற்பட்ட மாற்றம் குறித்து சிலாகித்து பேசியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் அவர்கள் வந்து நேற்று வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரவுடி கெட்டப்பில் அவருடைய பேச்செல்லாம் அமைந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. என்னால் அஃபென்ஸும் ஆட முடியும் டிஃபென்ஸும் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்டா அஃபென்ஸும் டிஃபென்ஸும் ஆடுறதுக்கு வந்து சட்டமன்றம் என்ன விளையாட்டு திடலா? எனக்கு புரியலையே. அஃபென்ஸ் ஆடணும் முடியும் டிஃபென்ஸ் ஆட முடியும், அது எனக்கு புரியலை என்ன அர்த்தத்தில் அவர் பேசினார்னு. நிதித்துறை அமைச்சர் வந்து பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது ரொம்ப 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 கேவலமான தவறுகளை 7000 கோடியே 7000-4000 கோடின்னு பேசுகிறதெல்லாம் வந்து எந்தவித ஜீரோ நாலேஜ் உள்ளவங்க கூட அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் செஞ்சிட்டாரு. சரி, தன்னுடைய தவறை சுட்டி காட்டும் பொழுது தவறு செய்தவர்கள் தவறை சுட்டி காட்டும் பொழுது பிறர் சுட்டி காட்டும் பொழுது ஏற்றுக்கொண்டு அந்த தவறை திருத்திக் கொள்வதில் தான் வந்து மாற்றம் நிகழ்மே தவிர, நீங்கள் என்ன வம்பிழுக்கிறீங்களா, என்ன உருவ கேலி பண்ணுறீங்களா, என்னை வந்து பெண்களை வைத்து கேலி பண்ணுறீங்களா, இன்னும் சொல்லப்போனால் என் ஜாதியை வச்சு கேலி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் யாருமே கேலி பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அவர் பட்ஜெட் வாசித்தது வந்து தமிழில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த புது சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். நீங்கள் வந்து ஒரு நல்ல தமிழில் நீங்கள் வாசிச்சிருக்கலாம் அல்லது ஆங்கிலத்தில் வாசிச்சிருக்கலாம். சரி, தமிழும் ஆங்கிலமும் கலந்து நீங்கள் பேசியிருந்தா கூட தவறு இன்றி வாசிச்சிருக்கலாம். நீங்கள் வாசித்ததில் வந்து நிறைய தவறுகள் இருந்தது. நீங்கள் இதற்கு ஏற்கனவே நல்லா வந்து இதை தயாரிப்பு, அதாவது வாசிக்க போகிறோம் சட்டமன்றத்தில் வந்து இதை வந்து நம்ம வாசிக்க போகிறோம்னா ஏற்கனவே தயாரின் நிலையில் இருந்து தன்னை வந்து தயாரிப்போடு வந்து வாசிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்கிறாரு. ஆனால் அதற்கு சரி தன்னிக்கிட்ட இருக்கிற தவறை வந்து சரிங்க நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சு போச்சு. ஜாதியை வைத்து நீங்கள் உருவ கேலி பண்ணுறீங்களா, பெண்களை வைத்து கேலி பண்ணுறீங்களா, ஜாதியை இதெல்லாம் யாருமே பண்ணலையாங்க. அப்போ அவர் என்னன்னா தான் பக்கத்து உள்ள தவறை மறைப்பதற்கு என்னை உருவ கேலி பண்ணுகிறார்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டு, எனது ஜாதியை வைத்து இவர்கள் கேலி செய்கிறார்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டு, என்னுடைய வீட்டில் உள்ளவங்களை வச்சு ஒரு இது பண்ணுறாங்க. இது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் எனக்கு என்னோட ஸ்டைல் தான், இதுதான் ஸ்டைலு, என் ஸ்டைலில் தான் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்டைல் படி நடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் ஷூட்டிங் நடக்கலையே. தமிழ் மக்களினுடைய இறையாண்மை பொருந்திய ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு நிதியை வந்து நீங்கள் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை வந்து சரியாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிற கடமை வந்து சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உண்டு. அது சரி, தவறுனா தவறை திருத்திக்கணுமே ஒழிய நான் வந்து என் ஸ்டைலு இதுதான், நான் இப்படி தான் வாசிப்பேன், நான் வேற யாருக்காச்சும் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னா எதற்கு சட்டமன்றத்துக்குள்ளே வந்தேன்? இது மக்களினுடைய மன்றம். இந்த மக்களினுடைய பொதுத்தன்மைக்கு ஏற்பதான் வாழணும். அப்படி இல்லாட்டி என்னால் அப்படியெல்லாம் வாழ முடியாது, நான் பழையபடி வீட்டில் வந்து ரவுடித்தனம் பண்ணுற ஆள், அதனால நான் இங்கேயும் வந்து அஃபென்ஸ் ஆடுவேன் டிஃபென்ஸ் ஆடுவேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன சொல்கிறது, அவை நாகரிகத்தை மீறிய செயல். இதற்கு சபாநாயகர் வந்து எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருங்க, கூலாக இருங்க. இங்கே என்ன எதுவா ஒரு பெரிய அப்படியே கோவப்பட்டு பொங்கி எழுந்தால் அப்படியே சட்டமன்றமே ரெண்டாக பிளந்துரும். அப்படியே அவரை கூழ்படுத்துறதுக்கு ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கிறிஸ்தவத்தில் வந்து நான் வந்து வழிவந்தவன், அதனால் எனக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க வந்து இங்கே யாரும் இல்லை, கிறிஸ்தவம் வந்து தமிழை வளர்த்தது, அப்படி என்னென்னமோ அந்த மதத்தை வைத்து அதை வைத்து இதை வைத்து தன்னுடைய ப்ரொஃபஷனலை வைத்து என்னென்னமோ பேசியிருக்காப்புல. அது எல்லாமே அந்த அவை குறிப்புகளிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கருத்துக்கள். இங்கே வந்து சைவம் வந்து தமிழ் வளர்க்கலையா, பௌத்தம் வந்து தமிழ் வளர்க்கலையா, வைணவம் வந்து தமிழ் வளர்க்கலையா, இன்னும் பல்வேறு நம்பிக்கை உள்ளவர்களால் இந்த தமிழ் வளர்க்கப்படலையா, இன்னும் சொல்லப்போனால் மதம் வரப்போ வந்து ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு செய்யலையா, இது எல்லாமே நடந்திருக்கே. ஆனால் இதுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களால் தமிழை வந்து சரியாக வாசிக்க முடியல அப்படிங்கிற தவறை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தெரியல. இது தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு நிதி அறிக்கையை
ஒரு எல்லா மக்களினுடைய நம்பிக்கை பொருந்திய அந்த வரவு செலவு நிதி அறிக்கையை, ஒரு ஆண்டு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் பொழுது ஜபமாலையோட போட்டுட்டு வந்து ஜபம் படிச்சுட்டெல்லாம் தாக்கல் பண்ணணும்னு எந்த சட்டத்திலையும் இல்லை, எந்த விதிமுறையும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்டாடுவதற்கும் அதை பேணுவதற்கும் பல்வேறு இடங்கள் இருக்கு. நீங்க அந்த இடத்துல தான் உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்க கொண்டாடணும், நீங்க பேணணும். ஆனா எல்லா மக்களும் இருக்கின்ற, எல்லா மக்களுக்காகவும் நடக்கின்ற ஒரு சட்டமன்றத்துல வந்து ஏதோ பிரார்த்தனை கூட்டம் நடக்கிறது மாதிரியும், அங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து முன்னிறுத்திட்டு போறது மாதிரியும் இதை வந்து தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிக்கல. அதே போல சபாநாயகராக இருக்கின்ற சபாநாயகர் வந்து கண்டிக்கல. என்னமோ எனக்கு புரியலையே. தமிழ் வந்து இறைமொழி. ஒரு மதம் வந்து ஒரு மொழியை வளர்த்து விடாது. வேண்டுமென்றால் அந்த மொழியை வைத்து அந்த மதம் இந்த மண்ணில் வளர்ந்திருக்குமே ஒழிய ஒரு மொழியை ஒரு மதம் வந்து வளர்த்து விடவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய ஆதிமொழி தமிழ்மொழி. அந்த ஆதிமொழி தமிழ்மொழியை வைத்து நன்றாக பேச தெரிந்தவர்கள் வளர்ந்து கொண்டார்கள், நன்றாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் வளர்ந்து கொண்டார்கள், நன்றாக பயன்படுத்தக்கூடிய மதங்கள் வளர்ந்து விட்டதே தவிர மற்றபடி மொழியை யாரும் வளர்க்க வேண்டியதில்லை. ஏன் என்றால் தமிழ் இறைமொழி. இறைவனுக்கே மொழியானது வந்து நீங்கள்லாம் வளர்க்கணும், ஒரு குறிப்பிட்ட மதம் பரப்ப வந்தவர்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. மரக சட்டமன்றத்திற்குன்னு ஒரு பொது ஒழுக்கம் இருக்குங்க. அந்த பொது ஒழுக்கம் என்னென்னு தெரியாமல்லாம் நடந்து கொள்கிறவர்களை நான் அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். எங்கே இருந்தால் கபடி போட்டியாக நடக்குது, கபடி போட்டியாக நடக்குது. இல்லை நீங்கள் தாளாளராக இருக்கிற ஒரு பள்ளிக்கூடமா, உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், நீங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் பள்ளிக்கூடமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இது பொது ஒழுங்கு பேணுகின்ற ஒரு சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கிறதுனால நீங்கள் தல்லாக்கையில் உட்காந்துருப்பீங்களா, மல்லாக்கா உட்காந்துருப்பீங்களா, அல்லது தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்தை பேசுவீங்களா, ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுவீங்களா? இது என்ன ஒரு என்ன சொல்கிறது, அராஜகமான அணுகுமுறைன்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே இது எல்லாம் ஒரு பெரிய கேலி கூத்துங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சட்டமன்றத்தில் பொதுத்தன்மையை பேணாமல் தான் சார்ந்த சமயத்தினுடைய தன்மையை பேணிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமயத்தினுடைய ஓட்டை தன்னுடைய நிரந்தர வாக்கு வங்கியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை தவிர இதில் வேற எதுவும் வந்து இதில் பெரிய காரணமாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த போக்கு வந்து மிக மிக ஆபத்தான போக்கு. ஒரு அமைதியாக இருக்கிற சட்டமன்றம், எல்லா மக்களுக்கும் எல்லா நம்பிக்கையாளருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையுடைய மதத்தை கொண்டு வந்து முன்னிறுத்துவதன் அடிப்படையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்களை வழிநடத்துபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவையை நடத்துகின்ற சபாநாயகர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து, இந்த போக்கு இருக்கு இல்லையா, இந்த போக்கை நிதி அமைச்சர் வந்து திரித்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.